கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து வருஷம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையினால் நடத்தப்படுகிற வருடம் முழுவதும் கர்த்தருடைய தயவினால், காருண்யத்தினால், கர்த்தருடைய பெரிய மகா பெரிய பாதுகாப்பினால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நடத்தப்படும்படியாய் ஒரு அற்புதமான அதிகாலை ஜெபத்தை செய்ய இருக்கிறோம். என்னோடு சேர்ந்து இதை ஜெபிக்கிற தியானிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த ஜெபத்தை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இதை நம்பி அறிக்கை செய்து இதன் பலனை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் வருடம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் அல்ல, எந்த வருடமும் இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும், எந்த ஆபத்தும், எந்த விதமான சவாலும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஒன்றும் உங்களை என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. உங்கள் வளர்ச்சியை, உங்கள் வெற்றி வாழ்க்கையை, உங்கள் பிரச்சனைகளை, உங்களுக்கு இருக்கிற எல்லா உபத்திரவங்களையும் சோதனைகளையும் நிச்சயமாய் நீக்குகிற, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் மத்தியிலே இருக்கிறவர். நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த ஒரு நம்பிக்கை, இந்த சத்தியம், இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது, மட்டுமல்ல அதை நம்பி விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுது, அந்த நம்பிக்கையிலே பூரணமாய் நீங்கள் காணப்படும் பொழுது அந்த சத்தியமே உங்களை எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து உங்களை அதுவே நடத்தும். இந்த அற்புதமான வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள். நன்றாக கவனியுங்கள். நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த வருடத்தின் ஆரம்ப காலங்களிலே சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை குழப்பங்கள், பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள் மத்தியிலே நீங்கள் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் சரி, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். கர்த்தரையே உங்கள் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது, கர்த்தரே உங்கள் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு நாளும் தாட்சி அடைவதில்லை, ஒரு நாளும் கெட்டு போவதில்லை, ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. திருடன் ஒரு நாளும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற திருடன் நிச்சயமாய் உங்களிடம் தோற்று போவான், உங்களை விட்டு ஓடி போவான். சில சமயங்களில் உங்களை நெருங்கவே முடியாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தரே உங்கள் மேய்ப்பராய், ஆடுகளை மேய்த்து கொண்டு போகிற நல்ல பராக்கிரமம் உள்ள ஒரு மேய்ப்பன் கையிலே இருக்கிற, சகல ஆயுதங்களோடும் இருக்கிற ஒரு நல்ல மேய்ப்பனுடைய கரத்திலே இருக்கிற ஆடுகளை நிச்சயமாய் எந்த விலங்கும் நெருங்குவதில்லை, எந்த விதமான சிக்கல் சிரமங்களும் நெருங்குவதில்லை. நிச்சயமாய் ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளை நன்றாக கவனித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை போஷித்து நித்தமும் போஷித்து அவைகளுக்கு என்ன வேண்டுமோ, எவை தேவைப்படுகிறதோ ஏற்ற காலத்தில் அப்பத்தையும் தண்ணீரத்தையும் கொடுத்து அவர்களை நிச்சயமாய் பாதுகாக்கிற பொறுப்பை அந்த மேய்ப்பன் ஏற்றுக்கொள்ளுவான். கரவல் ஆடுகளை மெதுவாக நடத்துகிறது போல என் தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவார். நிச்சயமாய் உங்களை சில வேளைகளிலே தோளிலே வைத்து சுமந்து கொண்டு மேய்ப்பர்கள் கடந்து செல்வது போல உங்களை தோளிலே வைத்து சுமந்து கொண்டு போவார். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாக கவனியுங்கள். அற்புதமாய் கர்த்தர் சொல்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 14 சொல்லப்பட்டிருக்கிறது, நானே நல்ல மேய்ப்பன். க்ளோரி! எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது. கர்த்தர் உங்களை சொல்கிறார், நீங்கள் என் கையிலே இருக்கிற ஆடுகளாய் இருக்கிறீர்கள். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான்.
போனான். Glory to the Lamb of God. அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் சந்தோஷமாய் 11 சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக. அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுத்தவர். ஓ மைட்டி காட். பிதா தம்முடைய சொந்த குமாரனை, தம்முடைய ஏக புதல்வனை, ஏக புத்திரனை, செல்ல பிள்ளையை, ஒரே பேரானவரை நமக்காக கல்வாரி சிலுவையிலே அனுப்பி நம்முடைய பாடுகள், உபத்திரவங்கள், பாவங்கள், சாபங்கள், பாவத்தின் அடிமை தடங்கள், எல்லா வியாதிகள், துன்பங்களிலும் இருந்து விடுவிப்பதற்காக அனுப்பி கொடுத்தாரே, அந்த அற்புதங்களின் ஆண்டவரே சொல்லுகிறார், மைட்டி காட், நானே நல்ல மேய்ப்பன். என் பிள்ளைகள் எல்லாம் ஆடுகளைப் போல் என் கையில் இருக்கிறார்கள். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக, என் பிள்ளைகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். மைட்டி காட். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னும் சொல்கிறார், இந்த தொழுவத்தில் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இதை புதிதாக கேட்டுக்கொண்டிருக்கலாம். அல்லது அநேகர் இயேசுவை பற்றி என்னவென்று தெரியாது, இந்த கிறிஸ்தவத்தை பற்றி என்னவென்று தெரியாதவர்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி என்னவென்று முழுமையாய் தெரியாதவர்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இந்த தொழுவத்தில் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. ஐயா, இந்த சபைகளில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, சபை பக்கமே வராதவர்களும், ஓ மைட்டி காட், இனிதான் வரப்போகிறவர்களும், இனிதான் ரட்சிக்கப்பட போகிறவர்கள், விசுவாசத்திலே வளரப் போகிறவர்களும், வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களும் எனக்கு உண்டு. அவர்கள் எல்லோரும் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறவர். வசனம் 27 சொல்லப்பட்டிருக்கிறபடி, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. ஓ மைட்டி காட். ஹல்லேலூயா. ஒருவனும் அதை ஒன்றும் செய்ய முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை, அவைகள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை பிரச்சனைகள், பாடுகள், துக்கங்கள், துயரங்கள், எத்தனை சேலஞ்சுகள் உங்கள் மத்தியிலே இருந்தாலும் சரி, எத்தனை சவால்களுக்கு மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களை அழித்து விடுவது போல் எத்தனை பிசாசு கூட்டங்கள் உங்களை சூழநின்று கொக்கரித்தாலும் சரி, இனி இந்த குடும்பம் அழிந்து போகும், இனி இவளுடைய வாழ்க்கையெல்லாம் சீர்கட்டு போகும், இவர்கள் வாழவே முடியாது, இதோடு, இந்த கடனோடு, இந்த கஷ்டத்தோடு, இந்த தோல்வியோடு, வியாபாரத்திலே, தொழிலிலே, குடும்ப வாழ்க்கையிலே வந்த தோல்வியோடு அல்லது பிரிவினைகளோடு இவர்கள் அழிந்து போவார்கள். இவர்கள் இனி எழும்பவே முடியாது, இனி இவர்கள் எல்லாம் இழுக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் அருமையான தேவ பிள்ளைகளே. ஆனால் கர்த்தரோ, உங்கள் மேய்ப்பராய் இருக்கிற கர்த்தரோ சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், எல்லாவற்றையும் கொடுப்பேன், அதோடு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். மைட்டி காட். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் உங்களை ஒருவனும் கர்த்தருடைய கரத்தில் இருந்து பறித்துக் கொண்டு போக முடியாது. நன்றாக கவனியுங்கள். அவைகளை எனக்கு, இந்த சகோதர சகோதரிகளை நன்றாக கவனியுங்கள். உங்களை குறித்துதான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அவைகளை தந்த என் பிதா எல்லோரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. இந்த ஒருவனாலும் வார்த்தையை அழுத்தி சொல்லுங்க. ஒருவனாலும், ஒரு பிரச்சனையினாலும், ஒரு உபத்திரவத்தினாலும் உங்களை பிதாவின் கையில் இருந்து, கர்த்தருடைய கரத்தில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும், ஒரு சக்தியாலும், ஒரு பிரச்சனையினாலும் கூடாது. ஹல்லேலூயா. மைட்டி காட். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளை. உங்களை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, பறித்துக் கொண்டு போக முடியாது. நீங்கள் நிச்சயமாய் கெட்டு போவதில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ, கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களுக்கும் அவர் தம்முடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாரே. ஐயா, ஆடுகளைப் போல உங்களை நடத்துகிற, உங்களை பாதுகாக்க
பாதுகாக்கிற, நடத்தி கொண்டு போகிற, போஷிக்கிற அன்பின் பரலோக தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரே நின்று நடத்துவார். உங்கள் குடும்பங்களை பாதுகாப்பார், உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார். உங்களுக்கு ஏற்ற காலத்திலே எவற்றை செய்ய வேண்டுமோ அவற்றை செம்மையாய் செய்கிற அற்புதங்களின் தேவன் உங்களோடு இருக்கிறார். ஐயா, ஏற்ற காலத்திலே உங்கள் பட்டணத்திலே, உங்கள் தேசத்திலே, உங்கள் குடும்பத்திற்காய், உங்களுக்காய் ஆசீர்வாதமான மழை பொழியும். ஓ மைட்டி காட், நீங்கள் காற்றையும் கடலையும், காற்றையும் தண்ணீரையும், காற்றையும் மழையையும் காணாவிட்டாலும் உங்கள் பள்ளத்தாக்குகளெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆசீர்வாதத்தினால், தேவ மகிமையினால் நீங்கள் என்ன வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவற்றினால் நிரப்பப்படும், நிரப்பப்படும், நிரப்பப்படும். நீங்களோ சந்தோஷமாய் அந்த மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு நல்ல சாட்சிகளாயிருப்பீர்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய சொந்த ஜனங்களாய், அவரையே சேவிக்கிற, அவரையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இருக்கிற உங்களை கெடுப்பதற்கும் அழிப்பதற்கும் இந்த உலகத்திலே எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமைகளை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டாம். பழமையானவைகளை, பூர்மையானவைகளை, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஓ கர்த்தர் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்கிறார். இன்றே உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய், என் தகப்பனே, என் ராஜாவே, என் மேய்ப்பரே, என் நல்ல மேய்ப்பரே, உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ராஜா, உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா, நீரே உயர்ந்தவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்தை, ஐயா, எங்கள் ஊழியங்களை, எங்கள் கையின் பிரயாசங்களை, வேலைகளை, தொழிலை எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம். இனி நாங்கள் வருத்தப்பட்டு 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 இந்த பாரங்களை சுமக்காதபடி, ஐயா, நீங்க கூப்பிட்டது போலவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன உம்மை நோக்கி வந்திருக்கிற ஆடுகளைப் போல உம்முடைய சமூகத்தில் ஏதுமறியாத பிள்ளைகளாய், வஞ்சகம் சூது அறியாத பிள்ளைகளாய், கள்ளத்தனம் இல்லாத பிள்ளைகளாய், நன்றி அறிதல் உள்ளவர்களாய், ஐயா, பரிசுத்தம் உள்ளவர்களாய், உம்முடைய சமூகத்திலே சாந்த குணம் உள்ளவர்களாய் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பூரண கிருபை உண்டாகட்டும். எல்லா தடைகளும் மாறி போகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா உபத்திரவங்களும் மாறி போகட்டும். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனையாய் வந்த ஆபத்துகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாய், நீரே எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாய், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டபடியே எங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, ஐயா, உம்முடைய இரத்தத்தினால், உம்முடைய ஜீவனினால், உம்முடைய அடிநீர் அடிக்கப்பட்டு எங்களுக்காக அடிகளை பாடுகளை பட்டதின் தழும்புகளினால் எங்களுக்கு விடுதலையை, ரட்சிப்பை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆண்டில் நடக்காது என்று இருக்கிற காரியங்களிலே, ஐயா, வெகு காலமாய் தடைபட்டு இருக்கிற காரியங்களிலே, வெகு காலமாய் நடக்குமோ நடக்காதோ என்று பயப்பட்டு கொண்டிருந்த காரியங்களிலே விரைவாய், அதிவிரைவாய் அற்புதங்கள் நடக்கும்படியாய், ஆச்சரியமான காரியங்களை நடக்கும்படியாய், ஓ லார்ட், in the mighty name of Jesus, உம்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆச்சரியமும் அதிசயமாய் இவர்கள் இருக்கிற எல்லா பாடுகள், உபத்திரவங்கள், சிறையிருப்புகள், எல்லா விதமான சோதனைகள், உபத்திரவங்களில் இருந்து இவர்கள் வெளியே புறப்பட்டு வந்து அவைகள் எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து இவர்கள் விடுவிக்கப்பட்டு வெளியே புறப்பட்டு வந்து கொழுத்த கன்றுகளைப் போல வளரும்படியாய், கொழுத்த கன்றுகளைப் போல வளரும்படியாய், என் தெய்வமே, எங்கள் நல்ல மேய்ப்பரே, நீங்கள் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து போஷித்து வழி நடத்தும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளின்படியே உம்முடைய சமூகத்திலே வந்து இரவும் பகலும் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளுமாய் இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், எல்லா உபத்திரவங்கள், பாடுகள், கண்ணிகள், கட்டுகளிலும் இருந்து ஒரு மாபெரும் விடுதலையும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை ஒரே மந்தையாய் மாற்றும்படியாய், நல்ல மேய்ப்பர்களை கொடுக்கும்படியாய், மேய்ப்பர்கள் நீதி உள்ளவர்களாய், நீதியும் நேர்மையும் மனச்சாட்சியும் உள்ள நல்ல மேய்ப்பர்களை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், நீங்க அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காய் வாக்களித்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு எதிராய் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து ஆமென், கடன்கள், கஷ்டங்கள், மந்திரங்கள், சூனியங்கள், இன்னும் இவர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா செய்வினைகள், மந்திரங்கள், எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் வல்லமைகள், பிசாசின் எல்லா கண்ணிகளிலும் இருந்து இவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை எதன் மூலமாகவும், எந்த மந்திர சூரியங்கள் சாபங்களின் மூலமாகவும் என் கையில் இருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. நீ சொன்னீங்களே சுவாமி, அப்படியே எல்லா மந்திர சூனியங்களிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம். எல்லா பாவ சாப கட்டுகளிலும் இருந்து ஒரு பாதுகாப்பும் விடுதலையும் உண்டாகட்டும். எந்த விதமான நச்சு பொருட்களும், விஷ கிருமிகளும், அல்லது இந்த உலகத்திலே பரவுகிற எந்த பறவை காய்ச்சலோ, விஷ காய்ச்சலோ, எந்த விதமான வல்லமைகளும் உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி, அணுகாதபடி, நெருங்காதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உபத்திரவங்கள், வேதனைகள், துன்பங்கள், பாடுகள் எல்லாவற்றை காட்டிலும் வசனம் 29 சொல்லப்பட்டபடி அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லோரிலும் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். இந்த அன்பு சகோதர சகோதரிகளை உமக்கு தந்த நம்முடைய பிதா எல்லோரிலும், எல்லா காரியங்களை காட்டிலும், எல்லா வைரஸை காட்டிலும், எல்லா குடும்ப உபத்திரவங்கள், பாடுகள், தொல்லைகள், கஷ்டங்களை காட்டிலும், எல்லா பிசாசின் வல்லமைகளோடு வந்து எதிர்க்கிற அநேக ஜனங்களை காட்டிலும், அநேக வல்லவர்களை காட்டிலும் அவர் எல்லோரிலும் பெரியவராய் இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அவர் எல்லோரிலும் பெரியவராய் இருக்கிறபடியினால் எங்களை, எங்கள் பிள்ளைகளை, என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய பிதாவின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது என்று சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் வாழ்க்கையிலே ஆடல், பாடல், சத்தமும், சந்தோஷமும், சமாதானமும் உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு கர்த்தர் கொடுக்கிற மகிமையான சந்தோஷமும் சமாதானமும், நித்திய பேரின்பமும் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம். பாவத்திற்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற, தள்ளாடுகிற, அல்லது சிலர் அல்லல் படுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னும் அதிகமான ஞானம், புத்தி, அபிஷேகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய தயவுள்ள கரம் கூட இருக்கும்படியாய், உம்முடைய கிருபை கூட இருக்கும்படியாய், நீரே நல்ல மேய்ப்பராய் இருந்து கர்த்தாவே, நீர் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் தேவ தயவை காண்பிக்கிற, கிருபையை காண்பிக்கிற, இவர்களை பாதுகாத்து நடத்தி வருகிற உம்முடைய மேலான தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். வழக்குகளிலும் பம்புகளிலும் நீதிமன்றங்களில் கோர்ட்டு கேஸ் என்றும் இருக்கிற பிள்ளைகளை பிரத்யேகமாய் கர்த்தர் நினைத்தருளும்படியாய் இந்த நாட்களிலே அவர்களுக்காக நீரே நித்திய நியாயாதிபதியாய் நின்று, என் தேவனே, நீரே இவர்களுக்காக வழக்காடுகிறவராகவும் நின்று இவர்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்குள்ளதை பறித்துக் கொண்டவர்கள் யார் யார் அபகரித்துக் கொண்டார்களோ, இவர்களுக்குள்ள சொத்துக்களை, சுகங்களை, வீடுகளை, வருமானங்களை, இவர்களுடைய ஆஸ்திகளை, இவருடைய உணவுகளை, இவர்களுக்கென்று இருக்கிற காரியங்களை, இவர்கள் பிள்ளைகளை, இவர்கள் கணவன்களை எங்கே எங்கே யார் அபகரித்துக் கொண்டிருந்தாலும் சரி, அங்கே இருந்து என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் அந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் புறப்பட்டு வரும்படியாய், ஓ லார்ட், in the mighty name of Jesus, amen. அந்த தொலைந்து போன பொக்கிஷங்கள் திரும்பி வரும்படியாய், தொலைந்து போன சொத்துக்களும், சுகங்களும், காணியாட்சிகளும் திரும்பி வரும்படியாய், இவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் திரும்பி வரும்படியாய், ஓ லார்ட், எங்கே எங்கே இழந்து போனார்களோ அவைகள் எட்டத்தனையாய், நாலத்தனையாய், ஏழத்தனையாய் திரும்பி வரும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
இவர்கள் பிள்ளைகளை இவர்களை கொள்ளையாடினவர்கள் கொள்ளையாடப்படுவார்களாக. ஐயா, இவர்களை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்த பிசாசின் தூதர்கள் போன்று இவர்களுக்கு உபத்திரவத்தையும் துன்பத்தையும் கொடுக்கிறவர்கள் மனம் திரும்பும்படியாய் மனம் திரும்பி, ஓ லார்ட், உம்முடைய பிள்ளைகளோடும் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் என் அன்பு சகோதர சகோதரிகளோடும் இவர்களுடைய பிள்ளைகளோடும் மெய்யாகவே தேவன் இருக்கிறார். இவர்கள் மெய்யாகவே தேவனால் நடத்தப்படுகிறவர்கள். மெய்யாகவே உண்மையாகவே இவர்கள் ஆராதிக்கிற, இவர்கள் சேவிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று அவர்களும் அறிந்து மனம் திரும்பும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் விரைவாய் எதிர்ப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் ஐயா, உம்முடைய கிருபைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை நல்ல மெய்ப்பராய், ஓ தன் காடுகளுக்காக ஓ நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிற ஓ நல்ல மெய்ப்பனாய், தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டுக்காக ஓ லார்ட் தேடி தேடி அதை கண்டுபிடிக்கும் மட்டும் அலைந்து திரிந்த நல்ல மெய்ப்பனாய் எங்கள் தேவனாகி கர்த்தர் எங்களுக்காய் தொலைந்து போன எங்கள் பிள்ளைகளை, ஐயா, தொலைந்து போன எங்கள் மகளை மகனை அல்லது தொலைந்து போன என் கணவனை மனைவியை பிள்ளைகளை ஓ நீர் தேடி அலைகிற, ஐயா, தேடி கூட்டி சேர்க்கிற நல்ல தெய்வமாய் இருக்கிற உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய அனுக்கிரகம் தீவிரமாய் வெளிப்படும்படியாய், என் தேவனாகி கர்த்தருடைய தயவு தீவிரமாய் வெளிப்படும்படியாய், ஐயா, உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை தேற்றும். ஓ லார்ட், நீர் எங்களை ஓ ஜீவனுள்ள நாளெல்லாம் எல்லா விதமான அழிவில் இருந்தும் ஆபத்தில் இருந்தும் நீர் எங்களை பாதுகாத்து நடத்துகிற உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைகளை பாதுகாப்பீராக. இந்த புதிய வருடத்திலே எந்த வகையிலும் இவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, ஐயா, எந்த வகையிலும் இனியும் இவர்கள் தோற்று போகாதபடி, இனியும் இவர்கள் எங்கும் யாரிடமும் எங்கேயும் எந்த சூழ்நிலையிலும் அவமானப்பட்டு போகாதபடி, எங்கும் வெட்கப்பட்டு போய் கூனி குறுகி நிற்காதபடி என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறோம் சுவாமி. ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு வெற்றி திருப்பு முனை உண்டாகட்டும் உம்முடைய பிள்ளைகளுக்கு. உமக்கே நல்ல சாட்சியாய் இவர்கள் எழும்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நல்ல மேய்ப்பனாக, ஐயா, நானே நல்ல மேய்ப்பன், ஓ மைட்டி காட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறபடியினால் நாங்கள் தாட்சி அடைவதில்லை, கெட்டு போவதில்லை, அழிந்து போவதில்லை. நாங்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்போம் என்று நம்பிக்கையுடனே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருந்து வருடம் முழுவதும் உங்களை ஓ நன்மையும் செம்மையுமாய், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்படியாய் அவரே உங்களை நடத்தி வருவார். தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமப்பார். நீங்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை, அழிந்து போவதில்லை. நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நாளை அதிகாலை, இன்று இரவு மாத்திரமல்ல, நாளை அதிகாலையில் இந்த நல்ல மேய்ப்பனாய் அவர் இருக்கும் பொழுது எத்தனை அற்புதமான அதிசயமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்பதை தியானிப்போம். காண தவறாதிருங்கள். தொடர்ந்து நடக்க போகிற காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வெள்ளூர், ஆம்பூர் எல்லா கூட்டங்களுக்காகவும் ஜெபிக்க ஒருபோதும் மறந்து விடாதிருங்கள். ஜெபியுங்கள். கூடுமானவரை உதவி செய்ய முடிந்தவர்கள் நிச்சயமாய் உங்கள் பங்குகளில், உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை கர்த்தருக்கு என்று கொடுங்கள். கர்த்தர் உங்களை பல மடங்காய் நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பார்.